ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கேப்டன் அவர்களுடைய படங்களை தொடர்ந்து நம்ம திரை விமர்சனம் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில 8வது வெளியான 1981 செப்டம்பர் 18 ரிலீஸ் ஆன ஜாதிக்குரு நீதி இந்த படத்தனோட கதையை பத்தி பார்ப்போம். இந்த படத்தனோட கதையை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஜாதிக்குரு நீதி இந்த படத்துல வந்து விஜயகாந்த், சொப்னா, எஸ் சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே இந்த படத்துல நடிச்சிருக்கோம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஊருக்குள்ள வர நம்ம மாடர்னா நம்ம விஜயகாந்த் சாரு அவர் வந்து ஊருக்குள்ள வரும்போது எல்லாரும் பயந்துக்குவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து பெரிய பண்ணையார கொன்னுட்டு தான் ஜெயிலுக்கு போயிருப்பாரு. வந்த உடனே சின்ன பண்ணையாரனுடைய அராஜகம் தாங்க முடியாது. மறுபடியும் அந்த ஊருக்குள்ள யாருக்குமே கரெக்டான கூலி கொடுக்க மாட்டாரு. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் துச்சமா மதிப்பாரு. அவர் வந்து சில பண்ணையார்களை சேர்த்துக்கிட்டு இந்த ஊருக்கு எந்த ஒரு நல்லதும் வராம தடுப்பாரு. அது போக இவரை வந்து எதிர்த்து கேட்டா யாருனாலும் கொன்றுவார். அந்த மாதிரி ஒரு பண்ணையாரு. அவர்கிட்ட வந்து நீதி கேட்டு நம்ம விஜயகாந்த் சார் வந்து வருவாரு. வந்த உடனே இவர் பயந்துக்க மாட்டாரு. ஊருக்காரங்க எல்லாம் பயந்துக்குவாங்க. ஆனா வந்து கேட்கும்போது அதுக்குண்டான ரகலை ஏற்படும். அப்புறம் வந்து கிளைமேக்ஸ் வந்து வந்துடும். அவ்வளவுதான். இந்த படத்தினுடைய போராட்டம் மட்டும்தான் அந்த படம். கடைசி சீன்ல வந்து கம்யூனிஸ்ட் கையில எடுத்திருப்பாங்க. இந்த படத்தினுடைய கதை வந்து ஒரு ஆவரேஜான கதை தான். அந்த காலகட்டங்கள்ல வந்து ஒரு ஆவரேஜா போன படம் தான் இந்த படம் ஜாதிக்குரு நீதி. இன்னும் ஒன்னும் சொல்ல போனா இந்த படம் வந்து ஒரு சுமாரான ஒரு ரேங்க்ல தான் இந்த படம் இருக்கும். ஆனா நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்துக்காக கண்டிப்பா இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபைட் நல்லா இருக்கும், பாடல்கள் ஒரு அளவுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா எஸ் சந்திரனுடைய காமெடி வந்து நல்லா இருக்கும். அவரு வில்லத்தம் கலந்த காமெடி பண்ணிருப்பாரு. அவர் வந்து ஆளினால் அந்த மாதிரி பண்ணுவாரு. வில்லனாவும் பண்ணுவாரு, காமெடியாவும் பண்ணுவாரு. அவரு என்னென்ன கேரக்டர் குணச்சித்திரமாவும் பண்ணுவாரு. அந்த மாதிரி நடிக்கிற கேரக்டர் அவரு. ஆனா இந்த படத்துல வில்லன் கதாபாத்திரத்துல காமெடி பண்ணிருப்பாரு. அப்படிங்கும்போது உண்மையில இந்த படத்துல அவருடைய காமெடி சொல்லும்படியா இருக்கும். அவரோட பையன் வந்து ஒரு செகண்ட் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அவருடைய பையனா அந்த கேரக்டர்ல இருக்கிற பையன். அவரும் ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல இந்த மியூசிக் பரவாயில்ல. கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் ஏத்துக்கும்படியே இருக்காது. ஆனா இருந்தாலும் நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த அப்ப வந்த படங்கள்லாம் அந்த மாதிரிதான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, பெரிய பண்ணையாரை கொண்டுட்டு நம்ம கேப்டன் அவர்கள் ஊருக்குள்ள வருவாரு. வந்த உடனே சின்ன பண்ணையாரு அதை பத்தி கோபமே பட மாட்டாரு. அது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா இருந்தாலும் அந்த ஊருக்குள்ள மாடர்ன் அப்படின்னாவே எல்லாரும் பயந்துக்குவாங்க. பயந்துட்டு அவருக்கு மரியாதை கொடுப்பாங்க. அது போலதான் விஜயகாந்த் சாரும் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவாரு. வழக்கம் போல அவர் எப்பயுமே ஒரிஜினலாவே நல்லது பண்றவர் தான். இந்த படத்துல எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவாரு. தொழிலாளர்களோட கூலிய அதிகமா வாங்கி கொடுப்பாரு. அவருக்கு என்ன பிடிக்காதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல யார் தப்பு செஞ்சாலும் அடிச்சு போடுவாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அது நிஜமான கேரக்டர் தான் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. இது வந்து கேப்டனுடைய ஒரு ஆவரேஜான படம் தான் இந்த படம். இது வந்து 18 வந்து செப்டம்பர் 1981. இந்த விமர்சனம் பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.